வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா. குரு பெயர்ச்சி பலன். 12 ஆண்டுகளுக்கு பின் ரிஷபத்தில் அமரும் குரு. குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி நிகழப்போகும் குரு பெயர்ச்சியால் மேஷ ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. கோச்சாரப்படி குரு பயணம் செய்யும் இடம் மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மைகள் நடைபெறும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கின்றனர். குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் 7ஆம் பார்வையாக ருச்சிக ராசியையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் குரு தரப்போகும் யோகம் அவர்களின் வாழ்க்கையில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. மேஷம். மேஷ ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம். மேஷ ராசிக்காரர்களே, 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது. பொருளாதாரத்தில் மென்மை கிடைக்கும். பணம் பல வழிகளில் இருந்தும் வரப்போகிறது. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். தனகாரகன் தனஸ்தானத்திற்கு வருவதால் பண வருமானம் கொட்டும். நல்ல வேலை கிடைக்கும். துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நோய்கள் நீங்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனநிலை உடல்நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தப் போகிறார் குரு பகவான். வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர்வார்கள். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். கடகம். அஷ்டமத்து சனியால் கஷ்டப்பட்டாலும் லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் குருவின் பயணத்தால் செய்யும் தொழிலில் லாபம் வரும். மன அழுத்தம் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள் குதூகலமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். சென்னை பாடியில் உள்ள திருவல்லீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் குரு பகவானை வணங்க நன்மைகள் நடைபெறும். கன்னி. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, 9ஆம் வீட்டில் அமரப்போகும் குரு பகவானால் பதவியில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகும். உங்கள் குடும்பத்தில் சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்படும். வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் கோடி கோடியாக செல்வம் தேடி வரப்போகிறது. திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிகம். குரு பகவான் ருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குரு பகவான் நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பார். கஷ்டங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்க நன்மைகள் அதிகரிக்கும். மகரம். 7ரை சனியில் பாத சனியால் சிரமப்பட்டு வருகிறீர்கள். மே மாதம் முதல் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடையப் போவதால் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவானால் குலதெய்வ அருள் தேடி வரப்போகிறது. குருவின் அருள் பார்வை கிடைப்பதால் நீங்கள் தொட்டது துலங்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரும். வீடு மற்றும் இடமாற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.